கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நாள் தியானத்தை ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஊழியம் செய்கிறீர்களா? ஒருவேளை ஒரு சிலர், நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறேன், சபையில் ஆராதனை நடத்துகிறேன், ஜப ஊழியம் செய்கிறேன், மற்றவர்களை சபைக்கு அழைத்து கொண்டு வருகிறேன் என்று இப்படி ஒரு சிலர் யோசித்து கொண்டிருக்கலாம். ஒரு சிலர் நான் எந்த ஊழியமும் செய்யவில்லையே என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். நாம் ஊழியம் செய்வது உண்மைதான், ஆனால் எப்படி ஊழியம் செய்கிறோம், எதற்கு ஊழியம் செய்கிறோம் என்பதுதான் காரியம் இருக்கிறது. உடனே நீங்கள் யோசிக்கலாம், அதாவது ஊழியம் செய்யாதவர்கள், நான் எந்த ஊழியமும் செய்யவில்லையே, என்னை எப்படி இவர்கள் ஊழியம் செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று. இதற்கு வேதத்திலிருந்து ஒரு வசன ஆதாரத்தோடு உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இங்கே ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாவத்துக்கு ஊழியம். நம் வேதத்தில் 5 விதமான ஊழியங்களை நாம் வாசிக்கிறோம். சுவிசேஷகர், மேய்ப்பர், அப்போஸ்தலர், இன்னும் மற்ற சில காரியங்களை நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே பாவத்துக்கு என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அநேக நேரத்தில் நாம் ஆண்டவருக்கு கூட ஊழியம் செய்ய தவறுகிறோம், ஆனால் இந்த பாவத்திற்கு ஊழியம் செய்ய தவறுவதே இல்லை. அப்படி என்றால் அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பாவத்துக்கு ஊழியம் செய்வது என்பது பாவத்தில் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, சுய விருப்பத்தினால் நடத்தப்படும் ஒரு வாழ்க்கை, குற்ற உணர்ச்சி, பயம், இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கி தவித்து கொண்டு நாம் அவ்வளவுதான், நம்முடைய பாவம் மன்னிக்கப்படாது, நாம் வாழ்கிற வரையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நாம் நம்மை நாமே சமாதானப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை தான் பாவத்துக்கு ஊழியம் செய்கிற வாழ்க்கை. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதிருங்கள். அப்படி என்றால் நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் இருக்க என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய பாவ சரீரம் ஒழிந்து போக வேண்டுமாம். நம்முடைய சுய விருப்பம், சுய ஆசைகள், சுய இச்சைகள், பொய்கள், பயங்கள் என்று இப்படிப்பட்ட காரியங்களை நாம் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்னென்ன காரியங்கள் நம்மிடத்தில் காணப்பட்டதோ அதை எல்லாம் ஒழித்து விட்டு, ஆண்டவரே, நான் எல்லா காரியங்களையும் சிலுவையில் அறைந்து விடுகிறேன், இனி நான் அல்ல, நீர் எனக்குள் பிழைத்திரும், உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்ய எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்து பாருங்கள். நிச்சயம் நீங்கள் பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டீர்கள், மாறாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்வீர்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருக்கு ஆசை இருக்கிறது ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் யார் ஒருவர் பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களால் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஏனென்றால் நாம் மத்தேயுவில் வாசிக்கிறோம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவராலும் கூடாது என்று. அதே போல தான் பாவத்துக்கும் பரிசுத்தத்திற்கும் ஊழியம் செய்ய ஒரே நேரத்தில் கூடாது. நீங்கள் பாவத்துக்கு ஊழியம் செய்வதை நிறுத்துவீர்கள் என்றால் பரிசுத்தத்திற்கு, அதாவது பரிசுத்தமுள்ள தேவனுக்கு நீங்கள் ஊழியத்தில் பயன்படுவது நிச்சயம். ஆகவே இந்த நாளில் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.